டிஜே ஃப்ளை ஆப்போட ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிஜே ஃப்ளை ஆப்புக்கு 1.2.2ன்னு வந்திருக்கு. இது வந்து iOSக்கு வந்திருக்கு. ஆனால் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வரல இன்னும். கூடி சீக்கிரம் வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கேன் அப்படின்னா வந்து இது இந்த வீடியோ வந்து பண்ணணுன்றது ரொம்ப ஆர்வமாலாம் பண்ணல. ஏன்னா வந்து டிஜே ஃப்ளை ஆப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். 1.2.1 இருந்தது, இப்போ 1.2.2 வந்திருக்கு அப்படின்றத வந்து பிளாகில் பார்த்துட்டு சரி ஓகே, நம்ம அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டுக்கு iOSக்கும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணுங்கள். ஆப் ஸ்டோரில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்திருக்கும். ஆண்ட்ராய்டில் இருந்தீங்கன்னா வந்து அப்டேட் வந்திருக்காது. நான் ஒருவேளை இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்திருந்தா எனக்கு தெரியல. வந்திருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்டுக்குன்னா அப்டேட் நான் கீழே வந்து ஒரு அவங்க வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நான் Mavic Mini 1 வச்சுருக்கேன். Mavic Mini 1ல் வந்து ட்ரை பண்ணேன். சரி, நமக்கு மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா அல்டிடியூடு தான். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு அதே 50 மீட்டர் லாக்கில் தான் இருக்குது. லிமிட் ஹைட்டே நான் போக போகிறதில்ல, 15 மீட்ரு. வெறும் 15 மீட்டர்லேயே வந்து நோ லிமிட். நான் 4 கிலோமீட்டர் போக போகிறதில்ல. ஆட்டோ ஆர்டிஃபிஷியல் எதுவும் ஒர்க் ஆக போகிறதில்ல. நான் இப்போ வந்து வெளியே வந்துடுறேன் மொத்தமாக. இப்போ பார்ப்போம். ப்ரொஃபைலில் போயிட்டு நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வேர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஜே ஃப்ளை வேர்ஷன் 1.2.2. நான் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நான் போடுறதால வந்து இப்போ வச்சுருக்கோங்க Mavic Mini 1 வச்சுருக்கோங்க, அப்புறம் Mavic Mini 2 வச்சுருக்கவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. எனக்கு டிஜேலேருந்து ஏதாவது அப்டேட் விட்டாங்கன்னா வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் எதுவுமே இல்லை. எப்படி இருந்தாலும் அது சும்மா உள்ளே இருக்க அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் மாற்றிருப்பாங்கன்னு மட்டும் தான் தெரியும். நான் அதனால் டிஜே ஃப்ளை ஆப்பை வந்து சுத்தமாக கைவிட்டுட்டேன். லிச்சி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லிச்சி தான் என்னோட ஃபுல் டைம் இப்போ யூஸ் பண்ணுறது. நீங்கள் வேணால் அந்த பழைய வெர்ஷன் 1.1.9 இருக்குது Mavic Mini 1க்கு. Mavic Mini 2க்கு இன்னும் அப்டேட் வரலை. அது சொல்லி எனக்கு வெறுத்து போச்சு. என்னடா எல்லா வீடியோலையுமே Mavic Mini 2க்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஒரு மாதிரி எனக்கே ரொம்ப வெறுப்பாகுது. என்னடா இது, ஏன் இப்படி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில்? ஒரு 15 மீட்டருக்கு மேலே ஏன் பறக்க வைக்க முடியல இந்த ஒரு நேனோ ட்ரோனை? இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்க ஏன் இந்த ஏன்னா இந்த டிஜே பிராண்டு மேலே உங்களுக்கு எதாவது காண்ட் இருக்கா என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் சைடில் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சத்தியமாக. அது எதுக்கு கேட்டால் ஸ்பையிங்க்கு யூஸ் ஆகுன்றாங்க. 2021 இப்போ இந்த வருஷத்தில் ஸ்பை பண்ணணும்னா இந்த ட்ரோனை மட்டும் தான் வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்கச்சக்கமாக என்னென்னமோ இருக்குது. ஹிடன் கேமராஸ் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜியை வச்சு பண்ணலாம். இது எப்படி இருந்தாலும் பறக்கும் போது அவ்வளோ சவுண்டு கேட்கும். நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு பண்ண போகிறோம், இல்லையா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பறக்க வைங்கன்னா பண்ண போகிறோம். ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றும் அமௌண்ட் ஆக போகிறதில்ல. அப்படி சொல்லிட்டும் பண்ண வைக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க? எதுக்கு இந்த மாதிரி 15 மீட்டரில் ஒரு நேனோ ட்ரோனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. அது ஏதாவது பண்ணால் எனக்கு காரணம் ஏன்னும் தெரியல, கண்டிப்பாக தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஸ்பை பண்ண போகிறாங்க, இல்லை இதை தான் மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்கன்னு இந்த ட்ரோனோட ஹைட்டை வந்து 15 மீட்டருக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கும்ல. இந்த மாதிரி ட்ரோன் வச்சுருக்கேன், என்னால் என்ன சிச்சுவேஷனில் நான் அதை வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன், இப்போ என்னால் அதை பறக்க வைக்க முடியலன்னு உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருக்கும். அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இருக்கீங்க. இது நான் மட்டும் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு தெரியணும். Mavic Mini 1, Mavic Mini 2, Mavic Mini 1 கூட வழி இருக்குது, லிச்சி இருக்குது. Mavic Mini 2க்கு நான் லிச்சி மட்டும் தான் பார்த்துருக்கேன். டிஜே ஃப்ளை ஆப்பில் வரதுலாம் எனக்கு ஒரு ரொம்ப நான் பேசுறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எனக்கு ரொம்பலாம் எக்ஸைட்டடாலாம் வந்திருக்கு, அப்டேட் வந்திருக்குலாம் இல்லை. எனக்கு நேற்றே நான் பார்த்துட்டு நைட்டுக்கு நான் வேறு வீடியோ போட்டிருந்தேன். அது கமெண்ட்லேயும் கேட்டிருந்தேன், ட்ரோன் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக நீ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, லிச்சிக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி டிஜே ஃப்ளை ஆப்பில் நான் இனிமேல் அதை பார்க்குறதுக்கு சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. கண்டிப்பாக லிச்சியில் அப்டேட் வரும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வரைக்குமே வேறு எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. Mavic Mini 1, Mavic Mini 2 வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து எந்த டிசிஷனும் தப்பான டிசிஷன் விற்கிறதுக்கோ இல்லை எதுக்கோ வந்து வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ட்ரோன் எனக்கு சீப்பாக கிடைக்குதுன்ட்டு வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரோன் கிடைக்குமான்னு தெரியாது இந்த டைமில். இந்த போன வருஷத்தில் பெஸ்ட் ட்ரோன் பார்த்தோன்னா Mavic Mini. பிகினரில் நல்ல சேல்ஸ் ஆன ட்ரோன், நல்ல பேர் வாங்கின ட்ரோன் பார்த்தீங்கன்னா Mavic Mini 1. இந்த வருஷத்தில் Mavic Mini 2 வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதோட சேல்ஸ் பொறுத்து தான். ஏன்னா இப்போ இந்தியாவில் நிறையா பேர் வாங்குறாங்க. நான் ரொம்ப ரேர் தான், வாங்க மாட்டாங்க யாரும். 1-2 பேர் வச்சிருக்காங்கன்னு நினச்சா நிறைய பேர் அவ்வளோ கான்டாக்ட், நீங்கள் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அதிலே தெரியுது எவ்வளோ பெரிய வளர்ந்துட்டு வருது ட்ரோன் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் எவ்வளோ வருதுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன் இந்த மாதிரி ட்ரோன்ஸை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க? ஒரு 50 மீட்டர் வச்சா கூட பரவாயில்ல, 15 மீட்டர்ன்றது எவ்வளோ ஆகிட்டு? அதுக்கு வாங்காமலே இருக்கலாமே ட்ரோனு. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? என்ன காண்டில்? இல்லைனா யார் மேலே இருக்க யார் மேலாம் ஏதாவது ஒரு நாடு மேலே இருக்க தனிப்பட்ட ஒரு கருத்துனால இப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்தியன் ட்ரோன் மேனுஃபேக்சர்னு யாரும் கிடையாது இப்போ வரைக்குமே. இந்தியாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே பண்ணி ஒரு இந்தியன் ட்ரோன் டெக்னாலஜி, இந்தியன் ட்ரோன் இண்டஸ்ட்ரின்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கனால அவங்க தாராளமாக போடுறாங்க. வெளிநாட்டு கம்பெனி தான் பாதிக்க போகுதுன்ட்டு ஈஸியாக போடுறாங்க. ட்ரோன்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு.
வளர்ந்து வர நாடு இந்தியான்னு சொல்லியும் 2021 வருஷம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப சாதாரணமாக. ஏன்னா இது மைக்ரோ ட்ரோன், நேனோ ட்ரோன், இது நேனோ ட்ரோன் கேட்டகரியில் வர ட்ரோனு. இது மட்டும்தான் 15 மீட்டர் மேலே போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க இந்த ட்ரோனு. அப்புறம் டிஜே டெல்லோலாம் வந்து ஒரு சும்மா ஒரு பொம்மை ட்ரோன், அது மாதிரி இருக்கும், அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் ஒன்றுமே 720 பிக்சலில் வீடியோ, அது ஒரு ஸ்டெபிலேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா கூட எடுக்கும், எதுவுமே பண்ண முடியாது அந்த ட்ரோன்லாம். இதுதான் ஒரு நேனோ ட்ரோனில் ஒரு சூப்பரான ட்ரோன் போது இந்த ட்ரோன் கேட்டகரியில் வருது. இதுக்கு ஏன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியல. நீங்கள் உண்மையிலே யாருன்னா பார்த்தீங்க, உங்களுக்கு ட்ரோன் சம்மந்தமானவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்ட்டு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் ரொம்ப நாளாக ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கேன், வெயிட் பண்ணுங்கன்ட்டு. இப்போயும் நான் ஆறுதல் கண்டிப்பாக சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லிச்சியில் வரும் அப்படின்னு சொல்கிறேன். டிஜே ஃப்ளை ஆப்பில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வந்தாலும் அவங்க வந்து இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நாங்கள் வந்து இவ்வளோ தான் சொன்னாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ, இப்போ பொருள் வந்து இந்தியாவில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஏன் சேல்ஸ் ஆகலன்னு அவங்களுக்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்கன்னா தெரியும். அவங்க தெரிஞ்சு அவங்க ஏதாவது ப்ரெஷர் பண்ணி எதாவது பண்ணால் பரவாயில்ல. அதுதான் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இப்போனா நடந்துடுச்சு, ட்ரோன் பறக்க வைக்கிறதுனால என்ன ஆகிடும்னு தெரியல. ரெஜிஸ்டர் பண்ணணுமா சொல்லுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ண வேணான்னு அவங்க டிஜிசிஏ வெப்சைட்டில் சொல்லியிருந்தோம், நான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், எதுக்கு பண்ணக்கூடாது? நான் இப்போ பறக்க வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் ஜோன்னா எந்த சுற்றி எந்த இதுவுமே இருக்காத, ஒரு ஏர்போர்ட் இல்லாத, மிலிட்ரி இல்லாத அந்த மாதிரி இடத்துல தான் நான் பறக்க வச்சேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ப்ரோ வெளியே போய் வீடியோ போடுங்க, லிச்சி ட்ரை பண்ணி போடுங்கன்னா. எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் தான் மெயினாக இருக்குது. நான் என் சிட்டியில் இப்போ நான் இருக்க லொக்கேஷனில் வந்து போட முடியாது. அதுக்காக ஒரு லொக்கேஷன் எங்கேயா நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே வந்து போட்டுருவேன். அது இல்லாமல் மழை ரொம்ப பேஞ்சிட்ருக்கு இந்த டைமில் இங்கே சென்னையில். அதனால் கண்டிப்பாக போடுறேன் இந்த வீக்கில். அது என்ன இருந்தாலும் ஒரு க்ரீன் ஜோனாவது போய் போடணுன்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ரொம்ப ட்ரோனை பற்றி வீடியோ போட முடியாமல் இருக்க காரணம் இந்த 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். லிச்சியில் இருக்குது, லிச்சியில் இருந்தாலும் நான் என் லொக்கேஷனாக நான் பறக்க வைக்க முடியாது. ரெகுலேஷன்ஸ் படி சுற்றி ஒரு சிட்டி இருக்குது, யாருன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது வேறு விஷயம். அதனால் நான் க்ரீன் ஜோன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அங்கே நான் வந்து ஒரு 50 மீட்டர் ஏற்றினா கூட எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. என்னதான் ரெகுலேஷன்ஸில் இருந்தாலும் அவங்க வந்து RPA ரிமோட் பைலட்டட் ஏர்க்ராஃப்ட்னு போட்டு 120 மீட்டர்னு போட்டிருக்காங்க. குறிப்பாக நேனோ ட்ரோன் வந்து 15 மீட்டர், அதுக்கப்புறமா இருக்க மைக்ரோ ட்ரோன் பார்த்தீங்கன்னா வந்து 50 மீட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வெறுமனே RPA ரிமோட்டட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு போட்டு 120 மீட்டர் மேலே பறக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த ஜோனை பொறுத்து வித்தியாசப்படும். நான் இருக்க லொக்கேஷனில் இப்போ நான் சிட்டியில் இருக்கேன், அந்த லொக்கேஷனில் வந்து 15 மீட்டர்ன்றது வந்து அதிகமான ஹைட்டு, அதுக்கு மேலே போகக்கூடாது. நான் இப்போ க்ரீன் ஜோன்லாம் போனோன்னா தாராளமாக 120 மீட்டர் வரைக்குமே போனால் நான் என்னோட சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டை நான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு க்ரீன் ஜோன் போனோன்னா கண்டிப்பாக வந்து லிச்சியோட ஃபுல் ஆப்போட என்னென்ன இருக்குன்றதை நான் கண்டிப்பாக போடுவேன். எனக்கே அழுத்து போச்சு, என்னடா ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன் போடுறேன். லிச்சி வாங்கி ஒரு மாதம் இருக்கும், போன டிசம்பர் நவம்பரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பற்றி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த ட்ரோன் வாங்கினதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ட்ரோன் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது ட்ரோன் பற்றி. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று மட்டும்தான் இப்போ இதை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்களோட தாட்லாம் வந்து ரொம்ப பாதிக்குது. அதை கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டாங்க, ஓகே. இத்தனால் வந்து அது ரொம்ப நாளாகவே இருக்குது, 15 மீட்டர் மேலே பறக்க வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஆப்லேயே வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக யாரும் மதிப்பாங்களான்லாம் தெரியாது. 15 மீட்டர் நீங்கள் பறக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் ஆப்பில் ஓகே அலோவ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பறக்க வைப்போம். அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டோம் தான். இவங்க ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மட்டும் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபி லைனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, இல்லைனா ஒரு கல்யாண ஈவெண்ட்டுக்கு எடுக்கிறவங்க, ஏதாவது எடுக்கிறவங்களாம் இந்த ட்ரோன் இப்போ நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் வருதுன்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா ஃபேண்டம்லாம் பண்ணால் 1.5 லட்சம் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000-60,000 அந்த ரேஞ்சிலே கிடைக்கிறதுனால இது நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். அதனால் ஒரு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 50 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா கூட நல்லாயிருக்கும். நேனோ ட்ரோனுக்கு சொல்கிறேன். நேனோ ட்ரோனுக்கும் மைக்ரோ ட்ரோனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வெயிட் ஒன்றும் கிடையாது. வெயிட் மட்டும்தான். இது 250 கிராம், அது வந்து 2 கிலோ வரைக்கும் வரும். அதனால் என்ன இதுன்னு எனக்கு சரியாக புரியல. கண்டிப்பாக இது யாருன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்தது, இல்லைனா நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.